Hi friends, welcome to Rama Classical Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டுக்கான ஒரு ஹோம் ரெமெடி. இது வந்து என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை? மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தோலோட பாதியில் கொஞ்சம் லெமன், இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெத்தலை, வேப்பிலை கொழுந்தாக எடுத்து வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பவுமே மஞ்சள் தனியாக மிஷினில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து அதில் பபிள்ஸ் வரணும். அந்த தண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் உள்ள அந்த கற்பூரவள்ளி, வேப்பிலை, நம்ம போட்டிருக்க மிளகு, லெமன் எல்லாத்தோடைய அந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருக்க தண்ணி அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரொம்ப அந்த தொண்டையில் இருக்க கோல்டெல்லாம் சளியெல்லாம் எடுத்துடும். உங்களுக்கு ஹனி வேணும்னா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டு கூட சேர்த்து குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.